ஈரான் என்ன நினைக்குதுன்னாக்கா, நம்ம போன வாட்டி தப்பு பண்ணிட்டோம், போன வாட்டி சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டாக்கா அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவன் திரும்ப தாக்குதல் தொடுப்பான், அதனால் ஒரு எண்டு வரைக்கும் அவனை இழுத்துட்டு போய் உண்டு இல்லைன்னு பார்த்துடணும் என்பது தான் ஈரானோட முடிவு. அதனால்தான் சமாதானத்துக்கு நாங்கள் உடன்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், அவங்களுடைய தலைமை மத குரு அலி கமேனி அவரை கொலை செய்திருப்பதால் இந்த விஷயத்தை சும்மா அடையாள எதிர்ப்பு காட்டி நிறுத்த முடியாது, உண்டு இல்லைன்னு இதை பார்க்கணும் என்ற கோணத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இது ட்ரம்ப் தனியாக ஃபீலர் விட்டுருக்கிறாரு. நேற்றே வந்துருச்சு மீடியாவில். இப்போ இப்படி செய்தி ஈரான் அறிக்கை விட்டுறோன்னா ட்ரம்ப் இந்த போர் 4 வாரம் தொடரும். ட்ரம்ப் பேசுறதுக்கு ஒன்றும் விவசாயம் கிடையாது. 4 வாரம் நீடிக்கும், அவங்க சமாதானத்துக்கு தயாரா இருக்கிறாங்க ஈரான் அப்படிலாம் சொன்னாரு. ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செக்ரட்டரி அலி லாரிஜானி அவர் சொல்லிட்டாரு, அது சுத்த பொய், நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அவர் திருத்தமா சொல்லியிருக்காரு, சமாதானத்துக்கு தயார். அதனால இதுதான் ஈரான் நாங்கள் சமாதானத்துக்கு தயார் இல்லை என்று சொல்வது ஒரு வீம்புக்கு கௌரவத்துக்கு சொல்றதல்ல. சென்ற முறை சமாதானத்துக்கு பேச்சுவார்த்தைன்னு நம்மளை கூப்பிட்டு ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது தாக்குதல் தொடுக்கிறாங்க. அப்போ இந்த முறை அந்த ஆட்டத்தை ஏமாறுறதுக்கு நம்ம கூடாது என்று தான் அந்த நிலையை எடுத்திருக்கிறாங்க.